பாருங்க எல்என்டி டோல்கேட்டில் நிற்கிறேன். உங்கள் பேர் என்னங்க சொல்லுங்கள்? அசாருதீன். இங்கே கலெக்டர் ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் டோல்கேட் எடுக்க சொல்லிட்டார்ல. எதுங்க 6 டோலில் தமிழ்நாடு வண்டிகளுக்கு பூரா இங்கே ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. காப்பி காட்டிடுமா நான் உங்களுக்கு? தமிழ்நாடு வண்டிகள் ஃபுல்லாக கோயம்புத்தூர் வண்டி ஃபுல்லாகவே ஸ்கேனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருங்க? கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. உங்கள்கிட்ட இருக்கா? காப்பி இருக்கா? காட்டுறீங்களா? இருங்க, நீங்கள் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்கள் யாரு? நீங்கள் மப்டியில் நிற்கிறீங்களே, நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு? டோலால்னா மப்டி. உங்கள் யூனிஃபார்ம் ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டு காட்டுங்க. இல்லை எடுக்க மாட்டேன். ஐடி கார்டு காட்டுங்க. ஏஜென்சின்னு எந்த ஏஜென்சி? இப்படி மொட்டை அன்யூனிஃபார்மில் வந்து நிற்கிற ஏஜென்சியா நீங்கள்? சொல்லுங்கள், என்ன ஆகட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் நிற்கிறேன். பாருங்கள், என்ன ஒரு இது இல்லாமல் ஸ்கேனரை பூரா மாட்டி வச்சுருக்காங்க. கலெக்டர் தமிழ்நாடு வண்டிகளுக்கு பூரா கோயம்புத்தூர் வண்டிகளுக்கு பூரா ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதில் நீங்கள் வந்து நின்று மிரட்டிட்டு நின்றுருக்கீங்க? காலேஜ் வண்டி, அத்தனை காலேஜ் வண்டிகளுக்கு பூரா கொடுத்துருக்கு. நீங்கள் யார்? நீங்கள் வந்து நீங்கள் நின்று இது பண்ணுறக்கு? வெளியே வாப்பா, வெளியே வா. ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன் பேசிக்கிறேன். நான் ஸ்டேஷன் வண்டி அப்படியே எடுக்கிறேன். எதுக்கு பின்னாடி போனோம்? எதுக்கு நான் பின்னாடி போகணும்னு கேட்குறேன். எதுக்கு நான் பின்னாடி போகணும்னு கேட்குறேன். சொல்லுங்க. ஏன்னா டோல்கேட்டில் இப்படி நின்று மிரட்டல் தான் உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காருல, எல்லாத்தையும் எடுக்க சொல்லி தமிழ்நாடு வண்டியில் ஸ்கேனரை பூராத்துலேயும் மாட்டி வச்சிருக்கீங்க. ஸ்கேனரு மாட்டி வச்சு அத்தனை ஸ்கேன்லையும் எல்லாத்துலேயும் வண்டி ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. இல்லை இருக்கட்டும். இருங்க என்ன குதிக்கிற நீங்க? ஐடி கார்டை காட்டு பார்க்கலாம். என்ன சவுண்ட் கொடுக்குற நீங்க? என்ன சவுண்ட் கொடுக்குற? யார் நீ? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க வாளையார்லேருந்து சாய்ஸ் பேசுறேங்க. டூரிஸ்ட் மாநில தலைவர். இங்கே பாருங்க, 2 முஸ்லீம்ஸ் ஆளுங்க வந்து இங்கே நின்று டோல்கேட்டில் அதிகாரம் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. ஐடி கார்டு கேட்டால் ஐடி கார்டு இல்லைங்கிறாங்க. கேட்டால் மொபைல் எடுத்துட்டு நான் என்னமோ ஐடி கார்டு வச்சுருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாரு. டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் தமிழ்நாடு வண்டிகளை பூரா நிப்பாட்டி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அராஜகம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிரட்டுறாங்க. கேட்டால் பார்க்கலாம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு வேடிக்கை தெரியும். நானும் ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறேன். நான் நீங்கள் யார்? முதல்ல உங்கள் ஐடி கார்டை கொடுங்க. இந்த டோல்கேட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏங்க டூரிஸ்ட் மாநில தலைவருங்க நான். தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாநில தலைவர் நான். நீங்கள் யார் முதல்ல டோல்கேட்டில் இங்கே என்னென்னு கேட்குறக்கு? நீங்கள் யார் முதல்ல? உள்ள எல்லாம் இதில் இருந்து வர்றதுக்கு நீங்கள் யார் முதல்ல? இங்கே பாரு, எடு முதல்ல எல்லாத்தையுமே. இப்போ நான் ஸ்டேஷன் எல்என்டி டோல்கேட்டில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், மறுபடியும் வசூல் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு டோலை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. வண்டிகள் பாருங்கள் போகிறக்கு அந்த ஃபாஸ்டாக் ஸ்கேனர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யுது. சில பேரை எடுத்துக்கிட்டால் ஸ்கேனிங் ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள் இருக்குது. வண்டிக்கு போகிறோம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் எத்தனை வண்டி ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி நிற்கிது. இது சும்மா மத்தியான நேரம். இதே சாயந்தர நேரமாக இருந்துச்சுன்னா, அந்த காலேஜ் விடுற டைமு, காலையில் நேரம் ஸ்கூல் டைமு, இந்த டைமுகள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்னு பாருங்கள். இப்போ சம்பந்தம் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு 35 ரூபா போகிறக்கு, ரிட்டர்ன் வர்றதுக்கு 55 ரூபா இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டி ஸ்கேன் ஆகலை, இப்படி நின்று இங்கே இது பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு. பாருங்கள், இதெல்லாம் நேரில் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எத்தனை வண்டி பின்னாடி இப்போ டிராஃபிக்காக நிற்குதுன்னு. ஒரு டோலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் சும்மா நிற்கிது. இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி அங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் நிற்கிதுன்னு. இந்த வண்டிக்கு பூரா இப்போ டோலுக்கு பயந்துட்டு மதுக்கரை மார்க்கெட் வழியாக உள்ளே பூந்து வந்துச்சுன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மதுக்கரை மார்க்கெட்டுக்குள்ளே 4-5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்களில் பூரா இத்தனை வண்டி இந்த டோல்கேட்டுக்கு பயந்து உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகுன்னு பாருங்கள். இந்த எல்என்டி டோல்கேட் வந்து மெயினாக வந்து இந்த வசூலை வந்து மரப்பாலம் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்த டோல்கேட்டை வசூல் பண்ணக்கூடாது. பூராத்தையும் ஃப்ரீ பண்ணி விடணும். இல்லாட்டி இந்த டோல்கேட்டை எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள். டிராஃபிக் பாருங்கள், அது வரைக்கும் போயாச்சு. 2லேயுமே ஸ்கேனர் வேலை செய்யலை. இதில் ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி இந்த டோல்கேட்டை இப்படி அடைச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ மீடியா வர்றேன்னு இருக்காங்க. மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்துருக்குது. மீடியா வந்தையுமே நான் மீடியாவுக்கு சொல்கிறேங்க.